வேலை செய்யலையே நீங்கள். கிளச்சை பிடிச்சிங்க, நியூட்ரல் பண்ணீங்க, ரெண்டு இடையில பிரேக்கை பிடிக்கணும். இப்போ தான் பிடிச்சிங்க. பிரேக்கு பிடிங்க. சும்மா இங்கே நிற்கிது தொடறீங்க. ஏதோ பள்ளத்துலலாம் என்ன பண்ணுவீங்க? பள்ளத்தில் நிற்கிது இல்லை மேட்டில் நிற்கிது, அவ்வளோதான். சாவி பிடிக்கலாம் கூடாது. ஒரு செகண்ட் திருப்பினா முடிஞ்சிச்சு. சின்னால் வண்டி வருதான்னு பார்த்துட்டு தான் மூவ் பண்ணணும். சரிங்களா? பிரேக் கிளச்சை பிடிக்காம கீர் போட முடியாது. அந்த ரோட்டுக்கு போயிருங்க, அவ்வளோதான். பின்னால் வண்டி வருதான்னு பார்த்துக்குங்க. பார்த்துட்டு அந்த ரோட்டுக்கு போயிருங்க. கிளச்சை பிடிக்காம கீர் விழுகாதுங்க. லெஃப்ட் வரக்கூடாதுங்க, ரைட்டில் போகணும். இண்டிகேட் லெஃப்ட் போடுங்க. நம்ம அந்த கட்டுக்குள்ளே போகணும். லெஃப்ட் போட்டு இந்த மிரரை பார்த்துட்டு அப்படியே எக்ஸைட்லேருந்து கால் எடுங்க. பிரேக் லைட்டாக கிளச்சை ஃபுல்லாக பிடிச்சிக்கோங்க. நம்ம 5வது கீரில் வந்தோம், அப்படியே 2வது கீர் போட்டுக்கோங்க. பிரேக்கை விட்டு மூவ் பண்ண ஆரம்பிச்சுக்கோங்க. எக்ஸைட்டை மிதிச்சு மூவ் பண்ணக்கூடாது, கிளச்சில் மூவ் பண்ணணும். எக்ஸைட்டை மிதிச்சு மூவ் பண்ணக்கூடாது, கிளச்சில் மூவ் பண்ணி திருப்பணும். மற்ற எக்ஸைட்டை மிதிச்சு மூவ் பண்ணக்கூடாது, கால் கிளச்சிலையும் பிரேக்லேயும் இருக்கணும். அவருக்கு நேரம் தள்ளி போயிருக்கணும். தாண்டி இங்கேருந்து தாண்டி போகணும். ஹார்ன் அடிக்கணும். எத்தனை கீர் போட்டீங்க? 3வது. நல்லா யோசிச்சு பாருங்கள். 2லேருந்து டைரெக்டாக 5 போட்டுட்ருக்கீங்க. 3 நாள் அதுதான் பண்ணுறீங்க. கீரோட கையில் பிடிச்சிட்டா நிதானமாக இருக்கும். நம்ம கீர் போட்டால் போதும்னு தள்ளக்கூடாது. எக்ஸைட் யூஸ் பண்ண போவோம். இங்கே 2வது கீருக்கே வேலை இல்லைங்க. நம்ம 3வது கீர் போட்டு பிரயோஜனம் இல்லை. வண்டி 20 தான் போகுது. உதறது தெரியுதுங்களா? இண்டிகேட் ரைட்டில் போட்டுக்கு நம்ம ரைட்டில் போகணும். மல்லிகை கடைக்கிட்ட நம்ம ரோட்டில் வாங்க. ஃபஸ்ட் எக்ஸைட்லேருந்து கால் எடுங்க. பிரேக் லைட்டாக பிடிங்க, கிளச்சை ஃபுல்லாக பிடிங்க. புளி இருக்குது, 2வது கீர் போட்டுக்குங்க. கிளச்சை விட்டிங்கன்னா, கிளச்சை விடுக்க எடுத்திங்கன்னா ஆஃப் ஆயிரும். இண்டிகேட்டர் போட்டு வரணும். ஃபஸ்ட் கீர் போட்டு எதுவுமே எதுக்கு எக்ஸைட் பண்ணி ஃபஸ்ட்டு பதட்டப்படாதீங்க. ஃபஸ்ட் கீர் போடுங்க. கிளச்சை விடுங்க. ஓட்டலாம் கிளச்சை விடுங்க. பிரேக்கையும் விட்டுருங்க. மறுபடியும் சாவி ஆஃப் பண்ணி சார். கிளச்சை மெதுவாக விடுங்க. உதற வரை விடுங்க. உதற வரை பிடிச்சிக்குங்க. சாவி ஆஃப் பண்ணி
அந்த உதற வர வரையும் கிளச்சை கொண்டு வந்து நிறுத்துங்க. பிரேக் விட்டுருங்க. பிரேக் விட்டுருங்க. ஃபஸ்ட்டு நம்ம இந்த இடத்துல வந்து என்ன பண்ணுறோங்க, பதட்டப்படாம ஃபாலோ பண்ணோம். லெஃப்ட் வந்துடுங்க. மெதுவாக லெஃப்ட் வந்துடுங்க. ஸ்டடி பண்ணி செகண்ட் கியர். நம்ம அங்கே லெஃப்ட் போகணும். இண்டிகேட் லெஃப்ட் போட்டுக்கோங்க. கிளச்சை கொண்டாந்து 3 நிறுத்துங்க. அந்த உதற இடத்துல கொண்டாந்து நிறுத்துங்க. கிளச்சை அப்படியே நிறுத்துங்க. அப்படியே பிடிச்சிங்க. வண்டி போகும். கிளச்சை எடுத்துட்டிங்கன்னா வண்டி ஸ்பீடாக போகும். அப்படியே பிடிச்சிருந்தீங்கன்னா மெதுவாக போயிருக்கும். டூ வீலர் போனால் ரைட்டில் போகணும். இன்றைக்கி ரைட்டில் போகணும். இல்லாட்டி நம்ம அடுத்த ரைட்லையும் கூட போய்க்கலாம். ஈஸியாக இருக்கும். ஒரு ஸ்பீடு பிரேக் இருக்குது. ஆமாம். இந்த டூ வீலர் போச்சு இல்லைங்க, அந்த ஹார்ன் அடிச்சு போகணும். பிரேக் பிடிக்கணும், கிளச்சை பிடிக்கணும், இண்டிகேட் ரைட்டில் போகணும். நம்ம இந்த கட்டில் போகணும். ஏன் எக்ஸைட் மிதிச்சு பிரயோஜனம் இல்லை. ஃபஸ்ட்டு பிரேக் பிடிக்கணும். பிரேக் நான் தான் பிடிச்சிட்ருக்கேன். மறுபடியும் ஃபஸ்ட் கியர் போடுங்க. போகலாங்க. அந்த உதரில் கொண்டு அதை நிறுத்துங்க. பிரேக் விட்டுருங்க. இப்படி திருப்புங்க. மாற்றி திருப்புங்க. எக்ஸைட் லைட்டாக தொடுங்க. இன்னும் கொஞ்சம். ரெண்டாவது கீர் போடுங்க. கிளச்சை பிடிச்சா தான் கீர் விடுவோம். கிளச்சை பிடிக்காமல் இழுத்துட்டு இருந்தீங்கன்னா விழுகாது. ஃபஸ்ட்டு நிதானமாக இருங்க. இப்படி இங்கேருந்து இந்த கேப்புக்கு வந்துடணும். எக்ஸைட் மிதிக்கக்கூடாது. ஃபஸ்ட்டு பிரேக்லேயும் கிளச்லேயும் கால் வந்துடணும். கிளச்சை ஃபுல்லாக பிடிங்க. பிரேக் விடுங்க. மெதுவாக விடுங்க. பிரேக்கை பிடிச்சி நிறுத்தக்கூடாது. இப்போ கிளச்சை விடுங்க. நான் சொல்கிறத மட்டும் பண்ணணும்னு நினைக்காதீங்க. நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்றதையும் மனசில் பதிவு பண்ணிக்கோங்க. சரிங்களா? ஹார்ன் அடிங்க. நாங்கள் போய் லெஃப்ட்டு போகணும். இண்டிகேட் லெஃப்ட்டு போட்டுக்குங்க. ஸ்பீட் எக்ஸைட் வந்து கால் எடுங்க. கிளச்சு அவ்வளோதான். வண்டி ரிலீஸ் பண்ணிங்கன்னா வண்டி போகும். கிளச்சை ரிலீஸ் பண்ணுங்க. மறுபடியும் போய் நிறுத்துங்க. கிளச்சை ஃபுல்லாக பிடிச்சி தான் நிறுத்தணும். நம்ம சந்துக்குள்ளேருந்து வரோம். இங்கே நிறுத்தி தான் போகணும். சரிங்களா? ஃபஸ்ட்டு கீர் போடுங்க. போகலாம். கீர் மெதுவாக யூஸ் பண்ணிங்கன்னா என்ன பண்ணுதுன்னு தெரியும் உங்களுக்கு. பிரேக் விட்டுருங்க. ரெண்டாவது கிளச்சை பிடிச்சி தான் போட முடியும். இருந்து கால் விடுங்க. கிளச்சை பிடிங்க. ரெண்டாவது கீர் போட்டுக்கணும் இல்லைங்க. போகலாம்.
எக்ஸைட் மட்டும் எப்படி மிதிக்கிறீங்க? பிரேக் பிடிச்சி கீர் போடக்கூடாது சரிங்களா? எக்ஸைட்லேருந்து கால் எடுத்து பிரேக்கை பிடிச்சி கீர் மாற்றக்கூடாது. ஸ்லோ பண்ணும்போது தான் பிரேக் பிடிச்சி மாற்றணும். கீர் எச் பண்ணும்போது பிரேக் பிடிச்சி மாற்றக்கூடாது. நீங்கள் எக்ஸைட்லேருந்து கால் எடுங்க. நம்ம தான் ரோடு ஃப்ரீயாக இருக்குது, தாண்டி போகணும். குழம்பாதீங்க. 3வது கீழே இருக்கிறீங்க, அடுத்து என்ன கீர் போடணுங்க? 4வது கீர். அப்புறம் லிவரை போட்டு தள்ளுதல்னு தள்ளுறீங்க. இப்போ ஈஸியாக விழுதுங்களா? 2வது கீர். 3வது கீழே தான் இருந்தீங்க. அது கையை கீரை தொட்டாலே தெரிஞ்சிடும், கை ஃபீல் பண்ண ஆரம்பிச்சிடும் எந்த கீரில் இருக்குன்றத. தாண்டி போயிடலாம். பிரேக் விட்டிங்கன்னா தான் போகும். பிரேக்கை பிடிச்சி நிறுத்திட்டு கால் எடுத்திங்கன்னா பிரயோஜனம் இல்லை. அது ஏன் ஸ்டேரிங் ஆட்டிகிட்டே இருக்கிறீங்க? பஸ் வருது, பிரேக் பிடிங்க, கிளச்சை பிடிங்க, வண்டி ஓரமாக நிறுத்துங்க. மறுபடியும் ஃபஸ்ட் கீர் போட்டு போக ஆரம்பிச்சுக்குங்க. ரெண்டாவது கீர் போடுங்க. கிளச்சை பிடிக்காமல் கீர் விழுகாது. ஆப்போசிட் கார் வருது, இங்கே பையன் போயிட்டு இருக்கிறான். 2வது கீர் போடுங்க. விறுவிறுன்னு எக்ஸைட் மிதிக்கிறதுக்கு மட்டும் யார் சொல்லி கொடுத்தாங்க உங்களுக்கு? அது மட்டும் எப்படி தானாக வேலை செய்யுது? 3வது கீர் போடுங்க. மறுபடியும் அங்கே போய் 2வது கீர் போட்டுக்கலாம். இல்லாட்டி கிளச்சையும் பிரேக்கி பிடிச்சிக்கங்க. கிளச்சையும் பிரேக்கி பிடிச்சிக்கங்க. அப்படியே பிடிச்சிக்கங்க. லைட்டாக இங்கே போகணும். நம்ம 2வது கீர் போட்டுக்கங்க. எத்தனை கீர் போட்டீங்க? நீங்கள் கீழே குமிஞ்சு கீரை பார்க்குறதுல ஏசி இடிச்சிருவீங்க. எக்ஸிலேட்டர் நினச்சி பிரேக்கை போட்டு மிதிச்சிட்டு இருக்கிறீங்க. ஸ்டேரிங்க ஆட்டாதீங்க. நேரம் போகணும். பிரேக் பிடிங்க, கிளச்சு ஃபுல்லாக பிடிங்க. பிரேக் லைட்டாக பிடிச்சிட்டு வந்து இங்கே வந்து அமுக்கணும். இப்போ 2வது கீர் போடணும். டக்குன்னு ஓடிடணும். பிரேக் நிறுத்தணும். கிளச்சிலேருந்து கால் எடுத்துடணும். நம்ம ரோட்டில் போகணும். சரி, ரோடு கீரை மிதிக்கிறீங்க. ஓடிடும். புரியல. ஏன் மிச்சர் மாதிரி தான் இருக்குது. ஆனால் ரொம்ப ஸ்பீடாக போயிடும். நம்ம ரோட்டில் வாங்க.
ஸ்பேரில் போயிட்டுருக்கீங்க, அந்த ரோட்டுக்கு போகாதீங்க. பட் நம்ம ரோட்டுக்கு வாங்கன்னு சொன்னாலும் டக்குன்னு வரக்கூடாது, இன்னும் இடத்துல அங்கே போட்டுக்கணுங்க. நாலாவது போட்டுக்கணுமா? பிரேக் பிடிங்க, கிளச்சை பிடிங்க, நிதானமாக இருங்க. ரெண்டாவது கீர் போடுங்க. நாலாவது கீரில் வந்தோம், ரெண்டாவது கீர் போடுங்க. சரிங்க, திருப்பிகிட்டே இருக்காதீங்க, மெதுவாக இப்படி யூஸ் பண்ணுங்கள். சரிங்களா? இப்படி வெடுக்குன்னு திருப்பிங்கன்னா பின்னால் வரவங்க பாவம் இல்லை, அவங்க என்ன பண்ணாங்க, நம்ம இங்கேருந்து அங்கே போய் அங்கேருந்து இங்கே வந்தோம்னா. ஃபஸ்ட்டு பிரேக் பிடிச்சி கிளச்சை பிடிச்சி நிதானமாக இருக்குன்னு நினச்சிக்கங்க. ரெண்டாவது கீரில் தான் இருக்கீங்க, பிரேக்கை விட்டிங்கன்னா வண்டி போகும். இண்டிகேட் லெஃப்ட்டு போட்டுங்க, லெஃப்ட்டு போகும். விறுவிறுன்னு மிதிச்சிங்கன்னா உங்களை 10 நிமிஷத்தில் இறக்கி விட்ருவேன். அவ்வளோதான், நீங்கள் வர வேண்டிய கிலோமீட்டர் முடிஞ்சு. நம்ம இப்போ எங்கே எடுத்து எங்கே வந்துட்டு தெரியுதுங்களா? அந்த மேடு ஏறி முடிச்சுட்டு நீங்கள் இறக்கிங்கன்றுவேன். பையன்ட்ட வண்டியை மாற்றி விட்டுருவேன். போல எக்ஸேட்டர் மிதிக்காதீங்க, தொட்டு ஓட்டுங்க. பிரேக் பிடிங்க, கிளச்சை பிடிங்க. பஸ் போகட்டும், அப்போ நம்ம அங்கே நிதானமாக போய்க்கலாம். அப்படியே அந்த மரத்துலேயே நிறுத்தணும். சரி, நாங்கள் ஒரு டாட்டா ஏசி நிற்கிது இல்லையா, அங்கே அந்த மரத்துலேயே நிறுத்திருக்கேன். போகலாம் விடுங்க. இண்டிகேட் லெஃப்ட் போடுங்க. மிரரில் யாராச்சும் வராங்களான்னு பார்த்து. இப்போ ஒன்று நறுக்குன்னு எக்ஸைட்டை மிதிக்கிறீங்க, இல்லை நறுக்குன்னு கிளச்சை மிதிக்கிறீங்க. ஃபஸ்ட்டு நிதானமாக இருங்க. கிளச்சை ஃபுல்லாக பிடிச்சிக்கங்க. பிரேக் லைட்டாக தூக்கிட்டே வந்து நமக்கு எங்கே தேவையோ அங்கே அமுத்துக்கணும். அவ்வளோதான். ஃபஸ்ட்டு ரிலாக்ஸாக இருங்க. பாருங்கள், டக்குன்னு அடுத்த பெர்ஃபார்மன்ஸ் கிளம்பிட்டீங்க. அடுத்த வண்டி ஆஃப் பண்ணலாமா என்ன வேணால் அடுத்த பெர்ஃபார்மன்ஸ் கிளம்பிட்டீங்க. நம்ம என்ன சொல்ல போகிறோங்கிறத யோசிக்க மாட்டேங்க. ஃபஸ்ட்டு ரிலாக்ஸாக இருங்க. சரிங்களா? சாரி, ஆஃப் பண்ணிடுங்க. ஹேண்ட் பிரேக் அவ்வளோதான். தம்பி கோகுல்